கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இறையருளால் நாம் இந்த ஆண்டு தவக்காலத்தின் முதல் ஞாயிறில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நன்றி சொல்லி ஆண்டவரோடு இணைந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை வழிபாட்டிலே கலந்து கொள்ள உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய மறையுரையை 4 பிரிவுகளாக பிரித்து எளிதில் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, இயேசுவின் பற்றுறுதி சோதிக்கப்படுதல். 3, முறியடிக்கப்படும் சோதனைகள். 4, நாமும் முறியடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை. நற்செய்தியின் பின்னணி முதல் பகுதி. திருமுழுக்கு பெற்றபின் இயேசு சோதிக்கப்படுவதாக மத்தேயு நற்செய்தி பதிவு செய்கிறார். பாலை நிலம், எருசலேம் திருநகர கோயிலின் உயர்ந்த உச்சி நிலை, மிக உயர்ந்த மலைக்கு சாத்தான் அவரை கூட்டிச் சென்றதாக 3 சோதனைகளை பார்க்கிறோம். சோதிப்பது சாத்தான், சோதிக்கப்படுவது இயேசு கிறிஸ்து. ஆசை வார்த்தைகள், அழகிய காட்சிகள், நிகரில்லாத அதிகாரம் என்று இயேசுவை சாத்தான் சோதிக்கின்றான். இந்த சோதனைகள் உண்மையா, நடந்ததா என்று ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். நடந்தது. காரணம் ஒரே ஒரு காரணம்தான். இது நடந்த பொழுது அருகில் யாரும் இல்லை, இயேசுவும் சாத்தானும் மட்டும்தான் இருந்தார்கள். ஆகவே இயேசுவை தவிர இதை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதற்கு வேறு எந்த வழியுமே இல்லை. ஆகவே இயேசு 40 நாட்கள் தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னுடைய சீடர்களுக்கு, சாத்தான் எப்படியெல்லாம் சோதித்தான் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பாடமாக சொல்லி தந்திருக்க வேண்டும். அவர் சொன்னால் அன்றி வேறு யாரும் இதை பார்த்ததாகவோ எழுதியதாகவோ நடந்ததாகவோ நாம் அறிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இது ஒரு நடந்த உண்மை. இயேசு கதை கட்ட வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டார், நடந்திருக்க வேண்டும். ஆகவே இதை வைத்து ஒரு பாடம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். அதன் வழியாக இன்று படிக்கின்ற நமக்கும் ஒரு பாடத்தை அவர் சொல்லித்தர ஆசைப்படுகிறார். இது பின்னணி. 2வது பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். இயேசுவின் பற்றுறுதி சோதிக்கப்படுதல். ஏறக்குறைய இந்த 3 சோதனைகளிலும் சாத்தான் சொல்லுகின்ற ஒரே அல்லது பயன்படுத்துகின்ற ஒரு ட்ரம்ப் கார்டு, நீர் இறைமகன் என்றால் என்றுதான் சொல்லுகிறான். நீர் இறைமகன் என்றால் கற்களை அப்பமாக்கும், கீழே குதியும், நெடுஞ்சாங்கடையாக விழுந்து என்னை வணங்கும் என்று சொல்லுகிறான். ஆகவே நீர் இறைமகன் என்றால் அது உண்மை, அவர்தான். ஆக மாற்று கருத்து இல்லை. இந்த வார்த்தைகள் நீர் இறைமகன் என்றால் என்று அவன் மேற்கோள் காட்டுவதனுடைய பொருள் பணிவாழ்வை, இயேசுவினுடைய பணிவாழ்வை, மீட்பை, இறையரசை குறிக்கிறது. அவர் பொழுதுபோக்காக இங்கே வரல. கடவுள் மனிதனானது பொழுதுபோக்கிற்காகவும் இந்த கணிப்பொறி உலகம் எப்படி இருக்கும் என்பதை கண்டு கழிப்பதற்காக வரவில்லை. He has come with a mission. அவர் ஒரு குறிக்கோளோடு, இலக்கு தெளிவோடு வந்திருக்கிறார். அந்த இலக்கு தெளிவைத்தான் யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் தெளிவாகவும் அழகாகவும் படிக்கிறோம். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இலக்கு தெளிவு, தண்டனை தருவதற்கல்ல, மீட்பளிப்பதற்காகத்தான். அதற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யத்தான் வந்திருக்கிறார் என்பது இயேசுனுடைய இலக்கு தெளிவு. இந்த குறிக்கோளிலிருந்து, இலக்கு தெளிவிலிருந்து, இறை திட்டத்திலிருந்து அவரை தடுமாறச் செய்ய வேண்டும், தடுக்கி விழச் செய்ய வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்கிறான். அதாவது மீட்பு என்னும் இலக்கை மாற்றி பார்க்கிறான், மாற்ற பார்க்கிறான்.
பற்றுறுதியுடன் முன்னேறி செல்லுகின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு முட்டுக்கட்டை போடுகிறான், செல்ல அனுமதிக்க மறுக்கிறான். எனவே அவன் நினைக்கிறான், சாத்தான் நினைக்கிறான், திருமுழுக்கு பெற்று இவர்தான் என் அன்பார்ந்த மகன் என்று வீறு நடை போட்டு வருகின்ற இந்த ஆளை, இந்த மெசியாவை நான் என்ன செய்வேன், சிங்கத்தை அதன் குகையிலேயே அடக்கி பிடிக்க பார்ப்பேன் என்று அவரை ஆரம்பத்திலேயே அடிக்க பார்க்கிறான். முளையிலேயே அவரை கிள்ளி எரிந்து விட வேண்டும், அவரது முயற்சிகளை சின்னாபின்னமாக்கி விட வேண்டும், அவரை முன்னேற விடக்கூடாது என்று அவன் எண்ணுகிறான். ஆகவே இந்த நிகழ்வை நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு அடுத்த பகுதிக்கு செல்லுகிறேன். திருமணமாகி வாழ்வே ஆரம்பிக்காத எத்தனையோ தம்பதியர்கள் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்தான் வாழவே ஆரம்பிக்காத எத்தனையோ தம்பதியர்கள் மனமுறிவுக்காக வரிசையில் நிற்பதாக தரவு ஒன்று சொல்லுகிறது. வாழவே இன்னும் ஆரம்பிக்கலை. இயேசு கிறிஸ்துவை நடக்க பார்க்கிறதை போல நாம் முயற்சி செய்து வாழ பார்க்கிறோம். ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய அந்த சூழலில் சாத்தான் எப்படியோ உள்ள குடும்பத்திற்குள் யார் வழியாக வருகிறான், எப்படி வருகிறான் என்று தெரிவதில்லை. ஆனால் வருகிறான். வந்தவன் 5-6 மாதங்களிலே இந்த குடும்பத்தை நான் கலாட்டா பண்ணி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன் என்று எத்தனையோ குடும்பங்கள், குழந்தைகள் பெற்ற பிற்பாடு கூட 1 வருஷம் வச்சுங்களேன், எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன என்று பாருங்கள். ஏன் வாழ முடியாமல் தடுமாறுகிறோம்? முளையிலேயே அவன் கிள்ள அனுமதிக்கிறோம். ஏன்? நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இது துறவரத்திலும் உண்டு. துறவர குருக்கள் ஆகிய பிற்பாடும் கூட வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகளில் துன்பப்படுகின்ற துறவிகள் உண்டு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். முளையிலேயே கிள்ள நினைக்கின்ற அவனை தூக்கி எறிகிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். 3வது பகுதிக்கு வருகிறோம். முறியடிக்கப்படுகின்ற சோதனைகள். இதுதான் ஆண்டவரது சிறப்பு. இந்த பாடத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறார். ஆனால் இந்த பாடத்தை தான் அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து ஒரு இளைஞன், ஒரு கிழவன்லாம் இல்லை, அனுபவம் அதிகம் இல்லாதவராக நமக்கு இப்பொழுது தெரிகிறது. 33 ஆண்டுகள் வாழ்ந்ததில் 30வது ஆண்டில் இது நடைபெறுவதாக நாம் பார்க்கிறோம். இளைஞன். ஆகவே அவர் ஒரு இளைஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு சரியான யூதன், இறை வார்த்தைகளை அத்துப்படியாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு யூதன். எப்படி இவர் இந்த சாத்தானை வென்றிருக்க முடியும்? இதுதான் நம்முடைய மறையுரை என்று. ஏன், என்ன சோதனை, கல், மண், அது இது, பெண் ஆசை, நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை உங்கள்கிட்ட. சோதனை என்பது வாழ்வில் எல்லோருக்கும் உண்டு. அதை வெல்வது எப்படி என்பது தான் என்னுடைய மைய கருத்து. அதை எப்படி முறியடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் உங்கள் முன் வைக்கிறேன். இயேசு ஒரு யூதன். அவருக்கு இந்த பழைய ஏற்பாடுகள், இறை வார்த்தைகள் எல்லாம் நன்கு புரிந்திருக்கும். ஒரு சில இறை வார்த்தைகளை படித்து நான் உங்களுக்கு அவர் இதை ஏன் பயன்படுத்தி இருக்க மாட்டார் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். திருப்பாடல் 23:4. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய சோதனையான இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், அவர் என்ன சொல்லுகிறார்? நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். நீர் என்னோடு இருப்பதால், அந்த தெய்வம் என்னோடு இருக்கிறது, அதை நான் அறிகிறேன், அதை நான் புரிந்து கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய புத்தி அல்ல, நான் படித்த படிப்பு அல்ல, நான் பெற்றிருக்கின்ற பட்டங்கள் அல்ல, எனக்கு இருக்கக்கூடிய வசதிகள் அல்ல எனக்கு உதவி செய்வது. நீர் என்னோடு இருப்பதால், அந்த மூவொரு தெய்வம், வான்படைகளின் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லுகிறான். மீண்டுமாக அவர் இப்படிப்பட்ட வாக்கியங்களை கேட்டிருக்கக்கூடும், படித்திருக்கக்கூடும். திருப்பாடல் 34:10 நாம் இவ்வாறு படிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் வேதத்திலிருந்து, விவிலியத்திலிருந்து தான் படிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி இருக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப அவனிடம் சொல்லுகிறார். வெறும் அப்பத்தினாலும் அதனாலும் வாழ்வு வரப்போவதில்லை, ஆண்டவரை நம்பி வாழ்வதில் தான் வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
மீண்டும் நாம் படிக்கிறோம் ஒரு அருமையான பகுதி, அபக்கூக் இறைவாக்கினர் சொல்லுகின்ற ஒரு தெளிவான பகுதி. இது எல்லா யூதர்களுடைய மனதிலும் அழுத்தமாக இருந்த ஒரு பகுதி. இன்னும் சிறப்பாக துன்பங்கள் வேதனைகள் பட்ட நேரத்தில் அவர்களுக்கு அது அதிகமாக இருந்த நேரம். அபக்கூக் 3:17, 18, 19. அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், எல்லாமே நஷ்டம். எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு தான் படிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஏமாற்றம், அவமானம். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? நீங்களோ நானும் அங்கு இருந்திருந்தால் கடவுளை சபித்திருப்போம், அருகில் இருப்பவர்களை சமித்திருப்போம், அல்லது ஏன் இந்த வாழ்க்கை என்று நம்மை நாமே தன்னம்பிக்கையிலிருந்து வெளியே வந்திருப்போம். தற்கொலை செய்து கொள்ளலாமா, ஓடிவிடலாமா என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம். ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அந்த யூதன் என்ன சொல்லுகிறான்? நான் ஆண்டவரில் களி கூறுவேன். இவ்வளவு நஷ்டங்கள் வந்த பிற்பாடும் நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. ஆண்டவராகிய என் கடவுளே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மான்களின் கால்களை போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை அழைத்து செல்லுவார், நடத்தி செல்லுவார். இதுதான் அந்த சோதனைகளை முறியடிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய சூட்சுமமாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் இவ்வாறு சொல்லுகிறார். மேலும் ஒன்றை பார்க்கிறோம். என்ன நஷ்டம், என்ன ஏற்பாடுகள் நாம் பார்த்த இந்த இவைகளெல்லாம் அதிகாரம், ஏமாற்றங்கள், போர், பயம், அச்சம், நடுக்கம், இந்த ஒரு சூழலையும் பார்க்கிறோம். மக்கபேயர் முதல் புத்தகம் 3வது அதிகாரம் 17, 19 வசனங்களிலே நான் படிக்கிறேன். என் வார்த்தைகளை நம்பாதீர்கள், விவிலியத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். இதைத்தான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இது போன்ற வசனங்களை ஆண்டவர் தனக்குள் அதை உள்வாங்கி பயன்படுத்தி சாத்தானை விரட்டி இருக்க வேண்டும். 1 மக்கபேயர் 3:17, 19. 17 இவ்வாறு சொல்லுகிறது. படை ஒன்று தங்களை எதிர்த்து வருவதை கண்டபோது யூதாவின் ஆள்கள், சிலராயிருக்கும் நாம் இவ்வளவு வலிமை மிக்க திரளான கூட்டத்தை எவ்வாறு எதிர்த்து போரிட முடியும்? பயம். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், அவன் பெரும் படையோடு வருகிறான். மேலும் அதோடு கூட ஆடட் ரீசன், இன்று நாம் ஒன்றும் உண்ணாததால் சோர்ந்திருக்கிறோமே, என்ன செய்ய போகிறோம் என்று அவரிடம் சொன்னார்கள். அதற்கு யூதா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் முறியடிக்கக்கூடிய சூத்திரம். அவர் சொல்லுகிறார், போரில் வெற்றி என்பது படையின் எண்ணிக்கையை சார்ந்தது அல்ல, விண்ணக இறைவனிடமிருந்து வரும் வலிமையை சார்ந்ததே. அவன் சொன்னான், பெண்மான் கால்களைப் போல் என்னை ஆக்குவார், அவரே என் வலிமை என்றான். இங்கேயும் அதே தான் சொல்லுகிறான். போரில் வெற்றி என்பது படைகளை பொறுத்தது அல்ல, இறைவன் யார் பக்கம் யார் சார்பாக போரிடுகிறாரோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்று சொன்னார். இயேசு இறைவனை நம்பினார், அதனால் போரிட்டார், அந்த சோதனைகளை முறியடித்தார். நம்மாலும் வாழ முடியும், வாழ வேண்டும். இயேசு தமது பணிக்குரிய அன்பு, நீதி, சமத்துவம், இரக்கம் போன்ற மதிப்பீடுகளை விட்டுவிட்டு உலக ஆட்சிக்குரிய அதிகாரம், ஆணவம், வெற்றிக்கான குறுக்கு பாதை, பதவி சுகம் இவைகளில் ஈடுபடுவது கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் உலக சக்திகளுக்கு ஊழியம் செய்வதாகும் என்று கூறி அதே இறை வார்த்தையால் அவனை விரட்டிவிட்டார். ஆகவே நம்மாலும் வாழ முடியும். 4வது பகுதிக்கு செல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். பெரும்பாலும் என்னை சந்திக்கின்றவர்கள் சொல்லுகின்ற 2 கருத்துக்கள். ஒன்று, குடும்ப அமைதிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஈகோ பெரிய பேய். என் மருமகள், என்னுடைய மகள் சேர்ந்து வாழவில்லை. அந்த ஈகோவை ஒழிக்க வேண்டிக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக. 2வது, இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பேய், சிறப்பாக இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய பேய், இணையதள அடிமைகளும் பாதிப்பும். செல்ஃபோன் மட்டும் இல்லை, எல்லாம் இணையதளத்தில் வரக்கூடிய அனைத்தும். இந்த 2ற்காக என்னுடைய பையன் 10வது தான் படிக்கிறான், 12வது தான் படிக்கிறான், அவன் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் இருக்கான், வேண்டிக்குங்க. இதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சோதனை. பெரியவர் முதல் சிறியவர் வரை இந்த இணையதளத்திற்கு அடிமையாகி பாதிக்கப்படுகின்றது தொடர்ந்து இருக்கிறது. நான் இவைகளில் விளக்கம் செய்ய விரும்பவில்லை, நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள்.
வாழ முடியும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 13, 14. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. நோ. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கின்றது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் சொல்றார், ஏமாந்து போகாதீர்கள். சோதனை உள்ளிருந்து தான் வருகிறது. வாழ முடியும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இறுதியாக பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து படித்து முடிக்கிறேன். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 7, 9 வசனங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விடுங்களாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அப்போ என்ன செய்யணும்? 9வது வசனம், அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். இந்த பாடத்தை தான் ஆண்டவர் சொல்லி அந்த சாத்தானை முறியடித்திருப்பார். ஆகவேதான் அந்த தலைப்பை முறியடிக்கப்பட்ட சோதனை என்று கொடுத்தார். வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு, இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் போராடக்கூடிய ஒரு மனநிலையோடு கூட வாழக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய, இலட்சியத்திற்கு எதிராக இல்லை நம்முடைய குறிக்கோளுக்கு எதிராக வரக்கூடிய எதுவாக இருந்தாலும், இல்லறம், துறவரம் அதுவாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ, கருவறை டு கல்லறை ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வாழ்ந்த அன்னையினுடைய துணையோடு வாழ கற்றுக்கொள்வோம். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.